லவ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதையும் எதிர்பார்க்காத லவ்ன்றது படியல் லவ். 12 வருஷம் லவ் பண்ணி இப்போ லவ் இல்லாதவனுக்கு அது குத்தி காட்டுனா வழியாக இருக்கும். ஓகே, எப்போ நீங்கள் இந்த பெற்ற அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. வணக்கம் மக்களே, நாங்கள் இப்போ எங்கே வந்ததுக்காண்டா பண்ணைக்கு வந்ததுக்கோம். ஏன் வந்ததுக்காண்டா லவ்வர்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக லவ்வை பற்றி லவ்வர்ஸ்கிட்ட கருத்து கேட்க வந்ததுக்கோம். வாங்க போவோம். ஓகே, லவ்ண்டா என்ன, லவ்வை பற்றின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? லவ் வந்து கிடைக்கிறாங்களுக்கு வரம், கிடைக்காதவங்களுக்கு சாபம். உங்களுக்கு கிடைக்கல அப்போ? இல்லை, கடைசி வரைக்குமே சிங்கிளாக தான் இருக்க போகிறோம். அப்போ லவ்வர்ஸ் டேக்கு யாராவது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் ப்ரப்போஸ் பண்ணா அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். ப்ரப்போஸ் பண்ணினா அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. மெச்சூரிட்டி இல்லை, அதுக்கெல்லாம் தெம்பில் விட்டுடுங்க. அக்செப்ட் பண்ணுவோம்டா எங்களுக்கும் பிடிக்கும் பிடிக்கணும். லாங் டேர்ம் கமிட்மெண்ட் தானே. லாங் டைம் வந்தாவோட இடையில போகக்கூடாது. கடைசி லவ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லவ் பற்றி என்ன நினைக்கிறது? லவ் பண்ணுறவனுக்கு அது சுகமாக இருக்கும், லவ் இல்லாதவனுக்கு அது குத்தி காட்டுனா வழியாக இருக்கும். நீங்கள் லவ் பண்ணுவீங்களா? நான் பண்ணல. அவங்க தானே. நானும் பண்ணேன். 3 பேர் லவ் பண்ண இல்லையா? இல்லை, அதான் 3 பேர் சுற்றி நம்ப முடியலையே இந்த காலத்துல. 2026 வந்து லவ் பண்ணி லவ் பண்ணுறதுக்கு அப்படி ஒன்று இருக்கா? சும்மா இவங்க சின்னாக்கள் 2 2K கிட்ஸ் எல்லாம் இது பண்ணி தெரிஞ்சா இது லவ்வா? புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது யாருறாம எனக்கு போட்டியா? புலம்பு வந்துட்டானா? 2K கிட்ஸ் லவ் நல்லதா இல்ல 90s கிட்ஸ் அப்ப இந்த லவ் நல்லதா? இது எந்த லவ் பெஸ்ட்? லவ்ல பெஸ்ட் அது இதெல்லாம் இல்ல. எவன் உண்மையா இருக்கணும் அதான் பெஸ்ட். 2K கிட்ஸா இருந்தானே, 90s கிட்ஸா இருந்தானே, 80s இருந்தானே, இனி வரப்போற ஜெனரேஷனா இருந்தானே. 90s கிட்ஸ்ல லவ் என்னன்னா, 90s கிட்ஸுக்கு வந்து பெருசானு ஃபோன் இருக்காது. அப்ப அவங்களோட என்ன, அவங்களோட லவ்வே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், வெறும் எதிர்பார்ப்பு மட்டும்தான். இப்ப மீட் பண்ணோம் அவ்வளவுதான். இப்ப அப்படி இல்லை. இப்ப 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டுல இருந்து எல்லாம் ஃபோன் இருந்தா உடனே லவ். சும்மா கொஞ்ச நாள் ஒரு கிலோமீட்டர் ஃபோன் செட் பண்ணா சரி, அதுக்கு பேர் லவ் அப்படி நினைச்சிட்டு அவங்க அப்படியே போனியா. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. லவ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லவ்வை பற்றி நினைக்கிறோன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈர்ப்பு தானே, ஒரு அட்ராக்ஷன். அது இருக்கும் வரைக்கும் இருக்கும், இல்லாமல் போனோன்னா முடிஞ்சிடும், அவ்வளோதான். நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது பிரேக்கப் ஆகிட்டோம். ஐயோ, என்ன ரீசனுக்காக பிரேக்கப் பண்ணது? அவைகளுக்கு ஒரே ஒரு ரீசன், கொஞ்ச காலம் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும், பிறகு போனோடனே அந்த சலிப்பு தட்டி அதை விட புதுசு ஒரு விஷயங்கள் வந்தோன்னா போயிடும். அதான் கேர்ள்ஸ். இது பெட்டராக வருதா அதை நோக்கி அப்போ லவ் போய் கொண்டே இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்படிதான், அதுதான் உண்மை. லவ்ன்றது ஒன்றும் இல்லை. லவ்ன்றது அது ஒன்றுமே இல்லை. அம்மா அப்பாவை நாங்கள் விட்டு போவோமா? இல்லை தானே. அது அன்பு. ஆனால் இந்த காதல்ன்றது அப்போ என்பது அன்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது இல்லை. அதுக்கு முன்னால காமன் தான் இருக்குது. அவ்வளோ ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு சந்தோஷம் இருக்கு. அது வந்து என்ன, ஒரு உடம்புல இருக்கிற ஒரு தான். அது இருக்கும் வரைக்கும் சந்தோஷம் தான். பிறகு அது இல்லாமல் போயிடுச்சுன்னா பிறகு சலிப்பு தட்டி கல்யாணம் செஞ்சோடனே எல்லாரும் கொஞ்சம் காலம் நல்லா இருப்பாங்க. பிறகு சலிப்பு தட்டி அவங்க கொஞ்சம் பிரிஞ்சு இருப்பாங்க. உங்களோட லவ் எவ்வளோ காலம்? 12 வருஷம் லவ் பண்ணி இப்போ போய் நீங்கள் இந்த லவ்லேருந்து என்ன மூவ் ஆன் ஆகிட்டீங்களா? இல்லாட்டி இப்போ அந்த லவ்லேருந்து அப்படியே ஸ்டக் ஆகிட்டு இருக்கீங்களா? நான் அடிக்கடி இது வருவேன். ஸோ அந்த ஞாபகத்துக்காக தான் இன்றைக்கே வந்தேன். லவ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் உண்மையா. லவ் என்ன நிம்மதியாக இருக்கலாமா இல்லை நிம்மதியாகவே இருக்கலாம், நிம்மதி இல்லாத இருக்கலாம், ரெண்டும் இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை ப்ரோ. லவ்ன்றது யாருக்குமே கொடுத்து வச்சிருக்கு. கிடைச்சவங்க எல்லாம் ஒரு என்ன சொல்றது, வரம். ஒரு கிடைக்கிற வரம். நான் இப்போ 4 வருஷம் ஒன் சைடாக லவ் பண்ணேன், 6 வருஷம் டபுள் சைடாக லவ் பண்ணேன், இப்போ 10 வருஷம். 10 வருஷம் லவ் பண்ணது எங்கள் லவ் பண்ணேன். நல்ல விஷயம். நீங்க நல்லவையா. ஓகே, எப்போ நீங்கள் இந்த பெற்ற வத்தினீங்க? நான் இப்போ இந்த டேட்டா பற்றி 5 வருஷம். எப்போ காதலாம் முக்கியம் இன்னைக்கு? அம்மா அப்பான்ற உசுரு. லவ் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க போனீங்கன்னா உண்மையில் அவங்க சொன்ன மாதிரி வழக்கன் வேணுமா இடக்கன் வேணுமான்னு கேட்டால் எந்த கண்ணை நாங்கள் தருவோம். ஒன்றும் செய்யல. அப்போ அதண்டம் தண்டுதான் காதலில் நிம்மதியாக இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். அப்போ அமைகிறது மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த வரம். அதோட
அவர் வந்து ஸ்கூல் படிக்கிறது லவ் பண்ணி சில பிரச்சனை கூட பிள்ளைகளை கொஞ்சம் கண்டா விருப்பம் இல்லை. பிள்ளைகளை அவங்கள விரும்ப வலிக்கிட்டா ஆனால் அப்புறம் போக போக பிள்ளைகளை பிடிக்காம போயிட்டு அவரை. நான் வடிவும் கூட தானே ஒரு பக்கத்தால நக்கல்யா அவனுக்கு அவருக்கு என்னடா வந்து கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைகள் இருக்கு. அவர் லவ் பண்ண பிள்ளைக்கு 2 பிள்ளை. நீங்க என்ன செய்றீங்கன்னா? நாங்கள் லவ்வும் இல்லை ஒன்றும் இல்லைங்களே. நாங்கள் இப்படி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒன்றும் அமையுது இல்லை. நாங்கள் என்ன லவ்வுக்கு காசு முக்கியமா இல்லது? காசு தான் அதுக்கு போகிறது மற்றெல்லாம். காசு இருந்தால் தான் இப்போ லவ் பண்ணலாம். அப்போ அந்த காலத்து லவ்வுக்கும் இந்த காலத்து லவ்வுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீர்கள்? இப்போ மனசை பார்த்தாங்க, இப்போ காசை பார்க்குறாங்க. காசை மட்டும்தான் பார்க்குறாங்க இப்போ எல்லாருமே. அப்போ 90s லவ் தான் பெஸ்ட்னு சொல்லுவீங்களா? பெஸ்ட். ஆனால் நீ ஃபியூச்சர்ஸில் மனசை பார்த்து ஒன்று வரும் தானே வெயிட் பண்ணுறது. அது வரைக்கும் வெயிட் பண்ணி லவ் பண்ண போய்ங்களா? இப்போ இதுக்கு லவ்வுக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்ல நீங்கள் பண்ணில்? ரீசெண்டாக ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. ஒன்று தான் அவசரப்பட்டு புதகுலிகளை விடுறதை விட பொறுமையாக இருந்து நல்ல ஒரு நல்ல எங்களுக்கு ஏற்ற மாதிரி கடைக்கு வரையும் வெயிட் பண்ணுறது நல்லா. இதை ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. அப்போதைய லவ்வுக்கும் இப்போதைய லவ்வுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு பொறுத்தவரை 90s விட 80s அதுகள்லாம் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். வேண்டாம் 90s வந்து கொஞ்சம் எல்லாம் இப்போ 90sக்கும் ஒரு வாட்ஸ்அப் மாதிரியான விஷயங்கள் வந்து கிடைச்சி அதில் ஒரு ரீசெண்டாக அவ்வளோ கஷ்டத்துக்குள்ளேயும் பணத்துக்காக என்ன மறந்து அவங்க கூட போனியே, என் தங்கமான மனசை விட்டு அவங்க கூட போனியே, பணக்காரே இல்லைன்னு தான் அவங்க கூட போனியே. இப்போ 2K கிட்ஸுக்கு அட்வைஸ் சொல்லி அவங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணலாம். என்ன அவங்க ஜெனரேஷனுக்கு அதுதான் இது நாங்கள் அட்வைஸ் பண்ண அவங்களுக்கு பூமர்ன்னுவாங்க. ஏற்கனவே பூமர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. 2K கிட்ஸ் பூமர் அங்கிள். எஸ் கமான் அங்கிள். லவ் பண்ணிருக்கீங்களா? லவ் அது ஒரு காலத்தில் பண்ணினது. இப்போ என்ன காலமா இல்லது? அது இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முதல். 2 வருஷம். இப்போ லவ் பண்ணல. இப்போ லவ் இப்போ சமூகத்தில் காதலை விட காதல் நிறைய நடக்கிறவரையா நாங்கள் அந்த காதலை விட்டுட்டு எங்கள் நண்பர்களிடம் திரியலாம்னு இருக்கோம். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா? லவ் பற்றி நினைக்கிறீங்க? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். நம்மளா 2 பேருக்கும் என்ன நடந்தாலும் விட்டு கொடுத்து எது நடந்தாலும் புரிஞ்சு கொண்டு போகிறது தான் லவ். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. இந்த காலத்து லவ்வுக்கும் 90s லவ்வுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இவர் 90s, நான் 2K. நீங்கள் 2K. ஓகே. 90s வந்து நார்மலாக அது ஒரு ரியாலிட்டி இருக்குது நார்மலாக. ஆனால் 2K லெவலில் இப்போதையில் அப்படி இல்லை. ஓகே. இப்போ இப்போதைய லவ் பண்ணவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் சொல்லி என்ன சொல்லுவீங்க? ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னு சொன்னால் அதை ஸ்ட்ரைட்டாகவே அவரோடைய கதைச்சு உடனே ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடணும். அதை வச்சுருக்கக்கூடாது. அதோட ஈகோ இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் ஈகோ இருக்கக்கூடாது. ஓப்பனாக கதைச்சு அந்த இடத்துலயே சால்வ் பண்ணணும். லேட் ஆகக்கூடாது. காலம் ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடாது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரெட் பிளாக்ன்றதை என்ன சொல்லுவீங்க? சந்தேகப்படுறது லவ்ல இருக்கவே கூடாது. சந்தேகம் ஒன்று வந்துச்சுன்னா அந்த பாண்ட் வந்து கடைசி வந்து ஸ்ட்ராங்காவோ இல்லாட்டி அது லைஃப் டைம் வந்து அது போகாது. அதான் ஒன்று. ஆஃப்டர் மேரேஜோ பிஃபோர் மேரேஜோ சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பாண்டில் லவ் இருக்காது. லவ்ல வந்து பாய்ஸ் சைடில் கேர்ள்ஸ் கூட விட்டு கொடுத்து படியெல்லாம் அவங்க எதையுமே படியல்னு லவ் போகிறதில்ல. பேக்ரவுண்டே பார்க்க மாட்டாங்க. எதையுமே பார்க்க மாட்டாங்க. இதையும் எதிர்பார்க்காத லவ்ன்றது படியல் லவ். பிள்ளைகள் பர்ஸில் காசு இருக்க பார்ப்பேன். அது எல்லாரையும் சொல்ல வரையில அப்படின்ற விஷயம் நல்ல லவ் இருக்குது. ஆனால் பேசிக் 90% பிள்ளைகளை பொறுத்தவரை மணி இம்பார்ட்டன்ட். படியல் மேசம் வேலை செய்கிற அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் ஒன்று என்னால் உன்னை பிடிச்சிருக்கு, நீ வாரியா என்னோட வா, நான் உன்னை வச்சு பார்த்துக்கொள்ளும். கூலி வேலையில் ரால் கூடு கட்டியில் கல்லோட சரி பார்த்துக்கலாம். படியல் லவ் தான் இப்போ. அப்போ இந்த காலத்து ஜெனரேஷனை நீங்கள் அட்வைஸ் ஏதாவது சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க?
இந்த கால ஜென்ரேஷன் படிகளுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா ஒன்றே ஒன்று தான். உண்மையாக லவ்னுங்க உண்மையாக இருங்கோ, லவ் கொச்சப்படுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றியும் உங்களோட காதல் உங்களை பற்றியும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னா மறக்காமல் யோயோ பண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.